மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்பியலில் இருக்கிற கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 6வது பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான சம். எஸ்எஸ்எல்சி இயற்பியல் பாடம் 6 சம் நம்பர் 19. நான் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். ரொம்ப எளிமையான சம் தான். கோபால்ட் மாதிரி ஒரு வினாடியில் 75.6 மில்லி கியூரி என்ற அளவில் தூண்டப்பட்ட கதிரியக்க சிதைவினை வெளியிடுகிறது எனில் இச்சிதைவினை பெக்கோரல் அலகிற்கு மாற்றுக. இது ஒன்று இல்லைங்க, நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான். நீளத்தின் அலகு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மீட்டர்னு சொல்லுவோம். பட் நம்ம மீட்டர் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணால் கூட சென்டிமீட்ரு, மில்லிமீட்டர் அந்த மாதிரி அலகுகளையும், கிலோமீட்டர் அந்த மாதிரி அலகுகளையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சமூகத்துக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுவோம், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவோம். அது மாதிரி கதிரியக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 அலகு இருக்குது. நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ராஞ்சன், கியூரி, பெக்கோரல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்துடைய அலகு தான். ராஞ்சன், கியூரி, பெக்கோரல். ஸோ இது கதிரியக்கத்திற்கான எஸ்ஐ அலகு, நீளத்தோடைய எஸ்ஐ அலகு எப்படி மீட்டரோ அது மாதிரி கதிரியக்கத்திற்கான எஸ்ஐ அலகு பெக்கோரல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இயற்கை கதிரியக்கத்தை, அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர் ஹென்றி பெக்கோரல். அது ஒரு மார்க் கொஸ்டின்ங்க. ஸோ அதனால் கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். ஓகேங்களா? ராஞ்சன், கியூரி இது எல்லாமே கதிரியக்கத்துடைய அலகு தான். ஆனால் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் பெக்கோரல், அலகுகள்னு கேட்டால் பொதுவாக இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். பட் கிலோமீட்டரு, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீளத்திற்கான அலகு தான். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினில் மில்லி கியூரியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா பெக்கோரலுக்கு மாற்றணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இருக்கிற தனிமம் கோபால்ட், CO சொல்கிறோம். இதோட அட்டாமிக் நம்பர் 27. ஸோ பொதுவாக அணியன் 82 விட அதிகமான தனிமங்கள் தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும். அணியன் 82 விட குறைவாக இருந்துச்சுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணாது. ஸோ நாமளாக பண்ணுறங்காட்டி இதோட பேர் தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சதுக்கு தான் சொன்னேன். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிடுவோம். ஒரு கியூரி அவங்க கொடுத்துருக்காங்க சம்மில். ஒரு கியூரி அப்படிங்கிறது என்னன்னா 3.7 × 10⁻10 பெக்கோரல். ஓகேங்களா? BQ அப்படின்னு கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாங்காட்டி அப்படியே போட்டு. இப்போது நம்ம சம்மில் மில்லி கியூரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கியூரியை மில்லி கியூரியாக மாற்றிடுவோம். ஒரு மில்லி கியூரிங்கிறது என்ன? ஸோ கியூரியை மில்லி கியூரியாக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? நான் எழுதுகிறேன். 3.7 × 10⁻10 டிவைட் பை 1000. சரிங்களா? இப்போ 1000 அப்படின்னா என்னென்னு எழுதலாம்? 10 கியூப்னு எழுதலாமா? இந்த 1000க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? 10 கியூப். அப்போ இந்த 10 கியூப் மேலே வந்தால் என்ன ஆகும்? 10⁻−3. ஓகேங்களா? ஸோ இது கூட நான் என்ன எழுத போகிறேன்? 10⁻−3ன்னு மாத்திரம்னா அது மில்லி கியூரியாக மாறும். ஓகே, 3.7 × 10⁻10 × 10⁻−3 பெக்கோரல். ஓகேங்களா? இப்போது ஒரு கியூரிங்கிறது சம்மளம் கொடுத்துருக்காங்க. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு மில்லி கியூரின்னு மாற்றிருக்கேன். எதுக்காக மாற்றிருக்கேன்னா, எனக்கு கொடுத்துருக்கிற சம்மில் மில்லி கியூரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கியூரியை எப்படி மில்லி கியூரியாக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1000ங்கிறது 10 கியூப், மேலே வரப்போ 10⁻−3ன்னு மாறி. ஸோ ஒரு மில்லி கியூரிங்கிறது இவ்வளோ. நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 75.6 மில்லி கியூரி எவ்வளவு? ஒரு வாழைப்பழம் 5 ரூபான்னா 10 வாழைப்பழம் எவ்வளோ? என்ன பண்ணுவீங்க? 10 × 5. அதே வேலையை தான் செய்ய போகிறோம். 75.6 மில்லி கியூரி அப்படிங்கிறது ஒரு மில்லி கியூரினா இவ்வளோ. அப்போ 75.6 மில்லி கியூரினா 75.6 பெருக்கல் இந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ
இந்த 75.6 3.7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் 279.72 வரும். இப்போ இந்த ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டிக்கணும். ஸோ 10 அடுக்கு 10 இருக்குது, 10 அடுக்கு -3 இருக்குது. 10ல் 3 போச்சுன்னா 7 பெக்கோரல். ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.